சங்க இலக்கியங்கள் காலத்திலேயே வராகியை பற்றி குறிப்புகள்லாம் இருக்கு. வராகியானவள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, புராண கதைகளில் வர சப்த கன்னிமார்களில் வர தெய்வங்கள் கிடையவே கிடையாது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வராகியை கும்பிட்றதுக்கு நம்ம ஒழுக்கமா இருக்கணும். முதல்ல அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறவன் வராகியை தொடலாம். வராகியை வழிபட்டவங்க யாரு அப்படின்னு பார்த்தாக்கா, வராகியானவள் யார்? வெற்றிக்கான அதி தேவதை யாருன்னா வராகி. வராகி யாருக்கு வந்து நிற்பா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒருத்தனோட லைஃப் அந்த இடத்துல வந்து டேர்னிங் ஆகுது, அவனோட லைஃப் அங்கேருந்து மாறப்போகுது அப்படின்னாக்கா வராகியானவள் அவனுக்கு உழவுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தா, வராகி யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ, எவனும் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ, எந்த குடும்பம் அவங்க வீட்டில் ஆத்மார்த்தமாக வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை யாராவது ஒருத்தன் தொட்டு பார்க்கணும், இல்லை எதிரிகள் கெடுத்து பார்க்கணும், இல்லை அவங்களுக்கு வஞ்சனை பண்ணணும், துரோகம் பண்ணணும்னு நினைச்சானா அவனுக்கு காரியம் செய்யற நிலைமைங்கிறது கண்டிப்பா வரும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வாராகி சித்தர் மறைமொழியாளர் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம். ஆன்மீக நாடு அனைத்து அன்பர்களுக்கும் வராகியை ஆசைப்படுவது மட்டும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வாராகி பற்றி தான் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பேச போகிறோம். யூஸ்வலாக இந்த வாராகி அம்மன் அப்படின்னும் போது இப்போ ஒரு ரீசன்ட் டைம்ஸ் இந்த சோஷியல் மீடியானால தான் இந்த வாராகி அம்மன் ரொம்ப பிரசித்தி பெற்றதாக பார்க்கப்படுறோம். அது உண்மையா? இல்லை, இது எல்லாருக்கும் இருக்கிற குழப்பம் என்னென்னா, ட்ரெண்டிங்காக இருக்குது வராகி அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஐயப்பாடு இருக்குது. இது நான் பலமுறை விளக்கமாக சொல்லிட்டேன், இருந்தாலும் ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்காக சொல்லுவான். என்னென்னா, சங்க இலக்கியங்கள் காலத்திலேயே வராகியை பற்றி குறிப்புகள்லாம் இருக்குது. முதல்ல நம்ம அதை புரிஞ்சுக்கணும். சங்க இலக்கியங்கள்லேயே வராகியை பற்றி குறிப்புகள் இருக்குது. இப்போது நான் என்ன சொல்லுவேன்னா, இது இடைக்காலத்திலேயோ இல்லை இங்கே இடையில வந்த சொருகளோ இது கிடையாது. ஆதி காலத்தில் முதல்ல மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வாராகி தெய்வம் தான். எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ ஏதாவது ஒரு தூண்டுகோலாக ஒருத்தனுக்கு இருக்கணும் இல்லையா? எதுவுமே இல்லாமல் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட மாட்டான் இல்லையா? இப்போது அதாவது காற்று பன்றி தானே இன்றைக்கி நம்ம வராகியை நம்ம கும்பிட்றோம். அவளுக்கு ஆதி பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேளல் தான். கேளல் தான் பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஒரிஜினல் நேமே, ஆதி பேரே பார்த்தீங்கன்னா கேளல் தான். இன்றைக்கி அதை மருவி இன்றைக்கி வடமொழி சொல்லாக இது வந்துருச்சு. சரி, நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போது தன்னோட உணவு தேவைக்காக காற்றுப்பன்றியானது தன்னோட தந்தத்தால் நிலங்களை புரண்டு தன்னோட உணவு தேவைகளை தீர்த்துக்குது. இங்கே உழுது பிறண்டு, அது தந்தத்தால் உழுது பிறண்டு போட்ட அந்த இடத்துல மறுபடியும் அவன் ஆதி மாந்தர் என்ன பண்ணுறான்னா, அதில் திணையை விதைச்சு சாகுபடி பண்ணுறான். அதில் இருந்து தான் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளைச்சல், அந்த விவசாயங்கிற ஒரு விஷயமே கான்செப்டே வந்திருக்கும். நீங்கள் மற்ற தெய்வத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, ஒவ்வொரு தெய்வத்துக்கும் கத்தி இருக்கும், கடப்பாறை இருக்கும், சூளம் இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வேல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு நம்ம இங்கே ஆயுதங்கள் கொடுத்துருப்பாங்க. ஆனால் வராகியை பொறுத்த வரைக்கும் என்ன ஆயுதம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏற்கலப்பையும் உலக்கையும் தான் இருக்கும். அதோட தாற்பயம் தான் இதுதான். ஏன்னா ஆதி மாந்தருக்கு உழவு தொழிலை கற்றுக் கொடுத்தது யாருன்னு பார்த்தாக்கா நம்ம வராகி அண்ணி தான். இப்போ அதனால தான் இதை வந்து காலங்காலம் இன்னைக்கு வந்து இந்த கத்தி கடப்பாரை வச்சு அந்த இதெல்லாம் கிடையாது. முதல்ல ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கணும். வராகியானவள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, புராண கதைகளில் வர இந்த சப்த கன்னிமார்களில் வர தெய்வங்கள் கிடையவே கிடையாது. ஆதி தெய்வம், ஆதி மாந்தருக்கான தெய்வம், ஆதி தெய்வம். அதனால் அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். இடையில் சொருகப்பட்டதோ இடையில் வந்ததோ ட்ரெண்டிங் தெய்வமோ வராகி கிடையாது. ட்ரெண்டிங் தெய்வம்னு வேற சொல்லிடுறீங்க. இப்போ இன்னொரு கேள்வி என்னன்னா, இந்த வாராகி அம்மன் நீங்கள் சொல்கிறீங்க ஆதி காலத்துலேருந்தே இருக்காங்க அப்படின்னுட்டுன்னு. ஆனால் இப்போ ஆதி காலத்துலேருந்து இங்கே எல்லாருமே பார்க்கறது வந்து முத்துமாரி அம்மன், இல்லை வந்து துர்கை அம்மன் அப்படின்ற மாதிரி இந்த அம்மன்கள் அந்த மாதிரி தானே பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்படி இல்லைன்னா எங்களுக்கு தெரிஞ்சது சிவன், விஷ்ணு, பிள்ளையார், அப்புறம் மகாலட்சுமி, இந்த மாதிரி நாங்கள் பார்த்துட்டு வரும்போது வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது திடீர்னு தானே இது பேசப்படுது சார். ஒரு 4-5 வருஷமாக சொல்லலாமா? இப்போது ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த வராகி தெய்வம் வந்து இப்போ தானே தெரிய வருது, எல்லாத்துக்கும் தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன்.
மீறி போன அந்த ஒரு 10 ஆண்டு காலகட்டங்களில் தான் வராகியானவள் யார் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. நான் அதுக்கான காரணத்தையும் நான் சொல்கிறேன். இப்போது இந்த தெய்வத்தை பற்றி யாருக்கும் தெரியலையே அப்படிங்கிற உங்களோட கேள்வி சரியானது தான். என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு இருக்க சோசியல் மீடியாவில், இன்னைக்கு இருக்கிற வளர்ந்த அறிவியல் யுகத்தில் எல்லாருக்கும் ஒரு விஷயம் இங்கே இருக்க, இன்னைக்கு இந்தியாவில் ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது யூஎஸ்ல அடுத்த நிமிஷமே இங்கே தெரியுது. ஆனால் வராகியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு விஷயம்னா, இங்கே நம்ம மன்னர்கள், அதாவது அவங்க ரகசிய வழிபாடா, அதாவது இன்னைக்கும் ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இங்கேருந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் கேரளாவில் போய் ஒரு குடிச்சாத்தன் கோயிலுக்கு போயிட்டு வந்தான்னா பக்கத்து வீட்டுக்கு சொல்ல மாட்டான், யாருக்கு தெரிஞ்சவனுக்கு சொல்ல மாட்டான். ஏன்னா அங்கே போயிட்டு வந்தேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு. அதுதான் எல்லாரோட மனநிலையாக இருக்குது. இப்போது அதுபோல் வராகியை வழிபட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தாக்கா, வராகியானவள் யார்? வெற்றிக்கான அதி தேவதை யாருன்னா வராகி. இப்போது இவங்கள போய் இப்போ ஒரு போருக்கு போகணும். இப்போ எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, ராஜராஜ சோழனால தான் வராகி வெளியில் தெரிஞ்சது, வராகினாவே ராஜராஜ சோழன், இங்கே போயிடுறோம், நம்ம தஞ்சாவூர் அங்கே போயிடுறோம். இப்போ அதுக்கு முன்னாடி வராகி எடுத்தோம்னா பாண்டியர் காலத்துலேயும் முதல் மன்னர்கள் ஆட்சி இங்கே பாண்டிய மண்ணில் தான் இருக்குது. இதுதான் தான் இருந்தது. இன்னைக்கு சிதிலமானது, அது மருவி இருக்குது. இப்போது பாண்டியர் காலத்துலேயும் இருந்தது, ஆதி காலத்துலேயும் இருந்தது, ரகசிய வழிபாடாக இருந்தது. வராகியானது நமக்கு ஒரு ரகசியம். இப்போ நம்ம ஒரு பூஜை பண்ணுறோம், ரகசிய பூஜை பண்ணுறோம், நம்மளோட செல்வ செழிப்புக்கோ, இல்லை நம்ம எதிரிங்கிட்ட இருந்து தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கோ, நம்ம குடும்ப நலனுக்கோ, நமக்கு சுயமாக நம்மளோட இதுக்காக நம்ம பண்ணுற ஒரு சில ரகசிய வழிபாடு மாதிரி அதாவது போரில் வெற்றி பெறணும், நம்ம எதிரிங்களை துவாசம் பண்ணணும், எதிரிங்களுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரகசிய வழிபாடாக செய்யப்பட்டு வந்தவர்கள் தான் இந்த வராகி வழிபாடு. அது இன்னைக்கு காலம் தொட்டு ஒவ்வொருத்தரோட தேவைகள், ஒவ்வொருத்தரோட பிரச்சனைகள் சரியாக கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இன்னொன்று என்னென்னா, என்னோட வாழ்க்கையில் வராகி தெய்வமே யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு ஒரு இன்ஸ்டன்ட்ல ஒரு வராகி தெய்வமானது உள்ள என்னோட லைஃப்ல என்டர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் என்னோட வாழ்க்கைங்கிறது டர்னிங் ஆகுது. இல்லைன்னா இன்னைக்கு ஒரு சின்ன சிட்டிக்குள்ளே, ஒரு ஊருக்குள்ளே, குட்டைக்குள்ளே நான் மீன் பிடிச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக கொண்டு சேர்த்தது யாருன்னு கேட்டிங்கன்னா வராகி அன்னை தான். அதனால் வராகியானவள் ரகசிய வழிபாட்டுக்கு உரியவளாக இருந்தால் இன்னைக்கு பொதுவாக கொண்டு ஏன் இப்போன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருட காலத்துக்கு மேலேயா இன்னைக்கு நம்ம கொண்டு வந்து ஒவ்வொரு வீட்டுக்கு முதல்ல என்ன சொல்லியிருந்தாங்க, ஒரு 2015 அதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா வராகி யாரும் கும்பிடக்கூடாது, பிரித்திங்கா தேவி யாரும் கும்பிடக்கூடாது, ஏன்னா அவங்க மூர்க்கமான தெய்வம், வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாது. இல்லை நம்ம முதல்ல இருந்த நம்மளோட தெய்வங்கள்லாம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வனத்தில் தான் இருந்தது. அப்போ அங்கே பெண்கள் போகிறதுக்கோ இல்லை ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான் போயிட்டு வர மாதிரியான சூழ்நிலையில் இருந்தது. இன்னைக்கு அதை கான்செப்டை உழைச்சி இன்னைக்கு எல்லா வீட்டுக்கும் கொண்டு ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுறதுக்கு உண்டான வழிவகைகளும் நம்ம செஞ்சு கொடுத்தது யாருன்னா நம்ம தான் இன்னைக்கு கொண்டு எல்லாரும் வீட்லேயும் இன்னைக்கு வராகியானது சிலையானது இருக்குது, இல்லைன்னா ஃபோட்டோவானது இருக்குது, அதை வச்சு வழிபாடு பண்ணுறாங்க. யாரும் வராகிய தொட்டவங்க கெட்டு போனதா சரித்திரம் இல்லை. உண்மையாகவே எனக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருக்குமே இது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வாராகியம்மன் எல்லாரும் எப்போதுலேருந்து நீங்கள் இப்போ என்ன திடீர்னு முருகர் ஒரு பக்கம் ட்ரெண்டிங், வாராகியம்மன் ஒரு பக்கம் ட்ரெண்டிங் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோமோ கடவுளை கூட அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் இந்த ஒரு சந்தேகம் வந்திருக்கும். அதை நீங்கள் ரொம்ப அழகாக கிளாரிஃபை பண்ணீங்க. அடுத்ததா வாராகி அம்மனை இவங்க தான் கும்பிடணும், இவங்க தான் கும்பிடக்கூடாதுன்னு ஏதாவது ஒன்று இருக்கா? இன்னொன்று நீங்களே சொல்லிட்டீங்க, என்னோட கேள்வி அதுவாக தான் இருந்தது. உக்ர தெய்வம் இவங்கள வீட்டுக்குள்ளே நம்ம மேலதாளத்தோட இப்படி தான் கூட்டிகிட்டு வரணும், இவங்கள வீட்டில் இப்படி தான் வழிமுறை பண்ணணும், இவங்களோட சிலை வழிபாடு வீட்டில் இருந்தால் நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கடைப்பிடிக்கக்கூடாது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இப்போது உக்ர தெய்வம் அப்படின்னு சொன்னீங்க, யாரெல்லாம் கும்பலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுங்க. இப்போ உக்ர தெய்வம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே என்ன கான்செப்ட்டுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். வராகி கும்பறக்க நீங்கள் நிறைய கொஸ்டின் அடிக்கிட்டதெல்லாம் நான் வரிசையாக போகிறேன், விட்டுட்டேன்னா நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. வராகி கும்பிட்றதுக்கு ஏதாவது தனித்துவம் வேணுமா, இல்லை நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணுமா அப்படின்னு பார்த்தாக்கா, வராகி கும்பிட்றதுக்கு நம்ம ஒழுக்கமாக இருக்கணும் முதல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒழுக்கம் சார்ந்தவன் வராகியை தொடலாம். அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வு வேணும்னு நினைக்கிறவன் வராகியை தொடலாம். நம்ம இப்போ என்ன கோயிலுக்கு போனால் என்ன, எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, அவன் என்கிட்ட காசு கேட்கக்கூடாது, இல்லை இவன் என்கிட்ட சண்டைக்கு வரக்கூடாது, இவன் என் பிரச்சனை வரக்கூடாது, இல்லை எனக்கு கடன் தீரணும், இந்த மாதிரி தான் எல்லாரோட தேவையும் நோக்கமும் போய் கடவுள்கிட்ட இருக்கும். ஆனால் வராகி கிட்ட போய் நம்ம இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை மறைஞ்சு போகணும், காணாமல் போகணும், இதெல்லாம் வேண்டாம். எனக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வேணும், இந்த பிரச்சனை இதோட அடியோட முடியணும், தீர்வு வேணும்னு நினைக்கிறவன் வராகி தொடலாம்.
நீங்கள் வராகியை தேடி வந்தீங்கன்னா உங்களுக்கு உண்டான தீர்வுங்கிறது அது கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் வராகியை கும்பிட்றவங்களுக்கு என்னென்னா ஒழுக்கம் இருக்கணும் கண்டிப்பாக. நான் வந்து எந்த ஒரு மனிதனும் பிறர் மனிதனுக்கு தீங்கிழித்து விட்டு கடவுள்கிட்ட போய் நின்று எனக்கு நல்லது நடக்கும்னு கேட்டாக்க எந்த தெய்வமும் வேலை செய்யாது. அதை முதல்ல நீங்கள் நம்ம அந்த புரிதல் வேணும். இங்கே ஒழுக்கம் சார்ந்த பக்திங்கிறது வராகிக்கிட்ட கண்டிப்பாக வேணும். அது இருந்தால் மட்டும் நீ வராகியத்தோடு, இல்லைன்னா உனக்கு கண்டிப்பாக அது பிரச்சனை தான், ஒழுக்கம் சார்ந்த பிரச்சனை. வராகி எல்லாருக்கும் வந்து காட்சி கொடுத்துருவாளா, இல்லை வராகி எல்லாரோட லைஃப்பில் என்ட்ரு ஆயிடுவானா, அது கேள்விக்குரியும். நம்ம முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம், நல்லா விளங்கிக்கணும். வராகி யாருக்கு வந்து நிற்பா அப்படின்னு பார்த்தாக்கா, ஒருத்தனோட லைஃப் அந்த இடத்துல வந்து டேர்னிங் ஆகுது, அவனோட லைஃப் அங்கேருந்து மாறப்போகுது அப்படின்னாக்கா வராகியானவன் அவனுக்கு உழவுறோம். எப்படி அப்படின்னு பார்த்தாக்கா, இப்போது ஒரு துரோகத்தாலேயோ ஒரு வஞ்சத்தாலேயோ இல்லை ஒரு நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டு இல்லை பணத்தை இந்த மாதிரி நிறைய துரோகத்தால் இதுக்கு மேலே எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, தற்கொலை மட்டும்தான் எனக்கு வேலை, இல்லை வேறு யாராவது என்னை கையை பிடிச்சி தூக்கி விட்டா எனக்கு வாழ்க்கை இது இருக்குது அப்படின்னு விரக்தியில் ஒடிஞ்சு போயிருப்பான் பார்த்தீங்களா, அவனுக்கு ஆபத் பாந்தவனாக நிற்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா வராகி என்ன தான். என்ன அப்படின்னு பார்த்தாக்கா இங்கே வேறு யாருமே இருக்க மாட்டான், ஃப்ரெண்டு இருக்க மாட்டான், அப்பா இருக்க மாட்டான், அம்மா இருக்க மாட்டான், தம்பி தங்கி யாரும் இருக்க மாட்டாங்க. அவன் என்ன நொடிஞ்சு ஒன்றும் இல்லாமல் நிற்பான். அப்போ அந்த நேரத்தில் யாராவது ஒருத்தர் வேணும். அப்போ நீங்கள் இந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா வராகி யார் ரொம்ப வெறிய யார் கும்பிடுவான்னு பார்த்தீங்கன்னா, இப்படி நான் சொன்ன அந்த பாதிக்கப்பட்டு நிற்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தான் அந்த வராகியானவன் காட்சி கொடுத்துருப்பான். அவனுக்கு அந்த இடத்துல இருந்து அவனை கை தூக்கி விட்டுருப்பான். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓலை குடிசில் இருக்கிற அம்மாவாக இருந்தாலும் சரி, அம்மா இன்னைக்கு நான் நல்லா வாழ்கிற சமயம் நிம்மதியாக வாழ்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு 1 கிராம் குண்டுமணி வாங்க முடியாத ஆள் இன்னைக்கு 15,000 ரூபா தங்கம் விற்குது, நான் எனக்கு தோடு வாங்கிட்டேன்னு எனக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்கன்னா, அந்த அம்மா மேலே வச்சுருந்த பக்தி, அந்த அம்மா வந்து அவங்களுக்கு கொடுத்த அந்த கரிசனம் இதுதான். இந்த மாதிரி யார் அவங்க கிட்ட சரணாகதி ஆகிட்டாங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை அந்த தெய்வம், ஒரு தாய்க்கு தெரியல குழந்தைக்கு என்ன செய்யணுங்கிறது, அந்த மாதிரி நம்ம சரணாகதி அந்த அம்மா ஆகிட்டோம்னா அது நமக்கு தேவையானதை பார்த்துக்கணும். அதான் ஆபத் பாந்தவனா வந்து நிற்கும். வராகி கும்பிடணும்னா நமக்கு சுய ஒழுக்கம் வேணும், சுய கட்டுப்பாடு, இது இருந்தால் இதை பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயம் இதெல்லாம் அடிஷனலாக என்ன அப்படின்னாக்கா, வராகி உக்கிரமான தெய்வம், கண்டிப்பாக உக்கிரமான தெய்வம் தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. என்ன அப்படின்னாக்கா, வராகியை கும்பிட்டா என்ன காரியம் நடக்கும் அப்படிங்கிறதுலாம் சில பேருக்கு ஐயப்பாட்டிருக்கு. இப்போ அதையும் நம்ம விழாவறியாக சொல்லிடலாம். வராகியை கும்பிட்டா என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா, வராகியை கும்பிட்டா, வராகி யார் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ, எவனும் ஒருத்தர் ஆத்மார்த்தமாக கும்பிட்றாங்களோ, எந்த குடும்பம் அவங்க வீட்டில் ஆத்மார்த்தமாக வராகியை கும்பிட ஆரம்பிக்கிறாங்களோ, அந்த குடும்பத்தை யாராவது ஒருத்தன் தொட்டு பார்க்கணும், இல்லை எதிரிகள் கெடுத்து பார்க்கணும், இல்லை அவங்களுக்கு வஞ்சனை பண்ணணும், துரோகம் பண்ணணும்னு நினைச்சானா அவனுக்கு காரியம் செய்கிற மாதிரி, அவனுக்கு காரியம் செய்கிற நிலைமைங்கிறது கண்டிப்பாக வரும். வராகி பக்தனை இல்லை வராகி உபாசகனை, வராகி முழு மூச்சா வணங்குறவனை ஒருத்தன் தொட்டு பார்க்கணும்னு நினச்சா அவனுக்கு காரியம் செய்கிற நிலைமை வரும். சரி, வராகி உக்கிர தெய்வமா? கண்டிப்பாக உக்கிர தெய்வம் தான். எதிரிங்களுக்கு அவள் உக்கிரமானவள். அதாவது யானையை வந்து வீழ்த்துற அளவுக்கு கூட தனக்கு திறமை உள்ளவ, மூர்க்கத்தனமாக யாருன்னு கேட்டிங்கன்னா வராகி. பன்றிக்கு, காட்டு பன்றிக்கு ஒரு மதம் கொண்ட யானையை கூட சாட்சி வீழ்த்துற அளவுக்கு அந்த வெறியும் மூர்க்கத்தனமும் இருக்கும். அதே மாதிரி தான் மூர்க்கமான இதுதான் அதோட இது தாற்பயம். என்னென்னா எதிரியை சிம்ம சொப்பனமாக இருப்பா, எதிரியை மூர்க்கத்தனமாக தாக்கக்கூடியவள் யாருன்னு கேட்டாக்கா வராகி. அதனால தான் வராகியை தொட்டவனை தொட்டு பார்க்கணும்னு நினைக்காத அழிஞ்சு போகணும்னு பல முறை நான் சொல்லியிருக்கேன். உண்மையாகவே வாராகி அம்மனோட சிறப்புகள் பற்றி தெரிஞ்சுக்கும் போது நம்மளும் வந்து இனிமேல் வந்து ஜாஸ்தி வாராகியை கும்பிடணும் அப்படின்றத தோணுது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க, வாராகியை எல்லாராலையும் போய் கும்பிட முடியாது, அவன் நினச்சா மட்டும்தான் அப்போ கும்பிட முடியுமா சார்? அதான் உண்மை இல்லை, அதுதான் எல்லாத்துக்கும். அதாவது நம்ம மற்ற தெய்வத்தைங்க அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு அவரை பிடிக்கும் இவரை பிடிக்குமா, முதல்ல ஒரு விஷயம் நீங்கள் நம்ம ஏற்கனவே குறிப்பிடும் போது நீங்கள் சொன்னீங்க, நான் அந்த இதில் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். இந்த மண்ணுக்கான தெய்வம் யாருங்கிறது இன்னும் பலருக்கு புரிதல் கிடையாது. இந்த மண்ணுக்கான தெய்வம் யாருன்னு பார்த்திங்கன்னா சேயோன் முருகன் தான். அவன் பார்த்தாக்கா அதுலேயும் கருத்து எனக்கு மாறுதலுக்கு உட்பட்டது யாருன்னா, முருகன் யாருன்னா இந்த தமிழ் குடிக்கான ஆதி தலைவன் அவன் தான். அவன் ஒரு சிவன், அவன் ஒரு சித்தன், அவ்வளோதான். அவன் வந்து பார்த்திங்கனாக்கா அவனை நம்ம ஒரு தெய்வ இதில் வச்சுருக்கோம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த ஆதி தமிழருக்கான தமிழ் குடிக்கான ஆதி தலைவன் யாருன்னு கேட்டாக்கா செய்வன் முருகன். அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொற்றவை தான். கொற்றவை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாயம். இவங்க தான் இந்த மண்ணுக்கான தெய்வம். அவங்க வராகின ஆதி தெய்வம் இந்த மக்களோட கலந்தவங்க என்னன்னு சொல்லிட்டேன்.
இவங்க தான் இந்த மண்ணுக்கான தெய்வம். மற்றதெல்லாம் இங்கே புகுத்தப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. இதுதான். அதை முதல்ல நம்ம இங்கே விளங்கிக்கணும். அப்புறம் நீங்கள் இப்போ கேள்வி கேட்டிங்களா, அது என்ன கேள்வி எது கேட்டீங்க? இப்போ நீங்கள் வந்து வாராகி அம்மனை நான் நினச்சா மட்டும்தான் வந்து கும்பிட முடியுன்றதை தாண்டி எல்லாராலையுமே கும்பிட முடியுமா, இல்லை அவள் நினச்சா மட்டும்தான் அவளை? இல்லை, அதுதான் நான் சொல்லலையா, அந்த வராகி யாரெல்லாம் கும்பிடணும்னா யாரோட வாழ்க்கையில் வராகி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், என்னோட வாழ்க்கையில் வராகின்னு யாருன்னே தெரியாது. ஒரு லைஃப்பில் இருந்து என்னோட லைஃப்பை டோட்டலாக மாற்றிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களோட லைஃப்பில் வராகியானவர் கடவுள் வந்து இங்கே எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னாக்கா, கடவுள் வந்து நமக்கு வாழ்க்கையை மாற்றிடணும், நமக்கு காசு பணத்தை கொடுத்துடணும், நோட்டை அச்சடித்து கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கடவுள் வந்து வாய்ப்பை தான் கொடுப்பான், மற்றபடி உன்னோட வாழ்க்கையை கொடுக்க மாட்டான். கடவுள் உன்னோட வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை தான் கொடுப்பான். அதை நீ பயன்படுத்திட்டா அறிவாளி, இல்லைன்னா முட்டாள். அதே போல தான் வராகி உன்னோட லைஃப்பில் உள்ளே என்ட்ராகிறானா அவளை கெட்டியாக பிடிச்சிட்டேன்னா நீ அறிவாளி, இல்லைன்னா முட்டாள். அப்புறம் சாகும்போது சங்கரன்னு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதான். ஒருத்தனுக்கு அந்த பாக்கியங்கிறது கண்டிப்பாக வராகிய நான் சொல்லலையா எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்குன்னா கிடையாது. எவனோடவனுக்கு தன்னை கைவிடப்பட்டு நான் யாருமே இல்லைன்னு நிற்கதியாக நிற்கிறானோ அவனுக்கானவன் தான் வராகி. எனக்கு இங்கே ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க, ஏன்னா அவங்களும் வாராகியை கும்பிட்டதே கிடையாது. ஆனால் திடீர்னு அவங்க வந்து இல்லை வாராகியை அந்த தாண்டி அவங்க வேலைக்கு போகிற மாதிரி இருக்கிறதுனால அவங்க வாராகியை திடீர்னு வந்து அதாவது என்ன டைம் கிடைக்கும் போதெல்லாம் போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து எப்படி சார், இதை எப்படி லிங்க் பண்ணிக்கிறது? இல்லை, அவங்களோட வாழ்க்கையில் அவள் என்ட்ராகணும்னு இருந்திருக்கு. அந்த அம்மா வந்து வாழ்க்கையில் அதான் சொல்லலை, சும்மா எல்லாருக்கும் வந்து வராகியானவள் காட்சி கொடுத்துட மாட்டா, இல்லை அவங்களுக்கான லைஃப்பில் என்ட்ராக மாட்டா. அவங்களுக்கு டைம் கிடைச்சாலும் சரி, டைம் கிடைக்காட்டாலும் சரி, அவங்களோட பக்திங்கிறது உண்மையாக இருந்தாக்கா, அவங்களோட பக்திங்கிறது ஆத்மார்த்தமாக இருந்தாக்கா கண்டிப்பாக. இப்போ அதுவே வந்து அந்த அம்மாவுக்கு நான் தான் சொல்லலையா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அவங்க டைம் கிடைக்கும் போது போயிட்டு வராங்க. அதே ஆத்மாத்மா அந்த அவங்க வாழ்வில் நடக்கணுங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறதே கிடையாது. அவங்க அந்த டைம் கிடைக்கும் போது கும்பிடணுங்கிறதே அவங்களுக்கு ஒரு காரணம் தான். சரிங்களா? அதை அவங்க கெட்டியாக பிடிச்சிட்டாங்கன்னா அவங்களோட வாழ்க்கைங்கிறது மேலும் 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 உயரத்தான் செய்யும். உண்மையாகவே ரொம்ப தன்னம்பிக்கையான ஒரு விஷயங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க. நிறைய கிளாரிஃபிகேஷன், அதாவது நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருந்திருக்கும். ஓ இப்படிலாம் தான் நம்ம பண்ணணுமா, இப்படி பண்ணணுமா, எப்படி பண்ணணுமான்னு தெரியாது. பிகாஸ் இப்போ நிறைய பேர் வீடியோஸ் போடுறதுனால ஸோ ரொம்ப அழகாக எல்லா விஷயத்துக்கும் விளக்கம் கொடுத்து நிறைய சந்தேகங்களை தீர்த்து வச்சுருக்கீங்கன்னு தான் சொன்னோம். உங்களோட நேரத்துக்கும் உங்களோட கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.